الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في آية: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم: من طلب الدنيا أضر بالآخرة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏகேவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எபெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னலாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி அடிபடாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இருக்கக்கூடிய நம்மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணை பார்வையும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்தோம். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சென்ற வார ஜும்மா உரையின் தலைப்பாக அற்பமான உலகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நாம் நினைவு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை பற்றி இன்னும் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் என்பது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்பதை பற்றியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த உத்தம தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தருணத்தில் பல நேரத்தில் பாடங்கள் கண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லோருக்கும் அறிந்த ஒரு வசனத்தை, திருமலை குர்ஆனில் நாம் எல்லோரும் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: பல் மாறாக துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா,
இந்த உலகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க. எதற்கு பகரமாக? நாளை மறுமைக்கு பகரமாக. மறுமையை விட இந்த உலகம்தான் எனக்கு முக்கியம் என்று நீங்கள் இந்த உலகத்தை என்ன செய்றீங்கன்னு சொன்னா தோசியரோன நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. நல்லா சொல்றான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துடைய அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், கைரும் அபகா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நிரந்தரமான ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை விட்டு போட்டுட்டு அந்த உலகம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, இதை விட ஒரு அழகான உலகம் எனக்கு இருக்கிறது என்று நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் தேர்வு செய்கிறோம். இந்த உலகத்தை பற்றி சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாட்டு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்பது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் தலப துன்யா, எவர் ஒருவர் இந்த துன்யாவில் தேடுகிறாரோ, எதை தேடுகிறார்? ஆசை பாசைகள், உலகத்துடைய இன்பங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளும் ஆசையாக யார் இந்த உலகத்தை தேடுகிறார்களோ, எதை மறந்தவர்களாக? அவருவில் ஆகிரதி, மர்மையை மறந்துட்டு இந்த உலகத்தின் பக்கம் அதிகமாக ஈர்ப்புடையவர்களாக, துன்யாவின் மீது ஆசை உள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மர்மையில அவர்கள் நஷ்டவாளியாக இருப்பாங்க. மர்மை நாளில் அவர்கள் ரொம்ப வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். அதே போன்று ஒரு மனிதர் ஒவன் பலவல் ஆகிறான், இந்த உலகத்தில் வாழுகிற காலத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழுகிறார், அல்லாஹ் இந்த கட்டளையை நிறைவேற்றுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற வார்த்தைகளை ஒன்றுக்கு மட்டும் கட்டுப்படுகிறார். இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் மறுமைக்காக யார் அமைத்துக் கொள்கிறாரோ அவர் மறுமையில சக்சஸ் ஆயிடுவார், மறுமையில வெற்றி அடைந்து விடுவார். அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க தெரியுமா, ஒமன் தொலைவல் ஆகலாம், எவர் ஒருவர் ஆகரத்திற்காக வேண்டிய இந்த உலகத்தில் செலவிடுகிறார்களோ துன்யா, அவர்களுக்கு இந்த துன்யா என்ன ஆயிரும்? ரொம்ப கஷ்டமாட்டு மாறி இருக்கிறாங்க. நம்ம இந்த துன்யாவை நமக்கு கஷ்டமாக ஆக்கி கொண்டால் ஆகரத்து ஏதாவது வாட்டி இருக்கும். சிம்பிளா இதை நம்ம விளங்கிக்கிறோம். இந்த துன்யாவில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அமல் செய்வதற்கு ஒரு களமாக நம்ம வச்சுக்கணும். அமல்களை செய்வதற்காக வேண்டி இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு களம் சார்ந்த ஒரு உலகம். இந்த உலகத்தை நாம் அதற்காக வேண்டித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப இந்த உலகத்துல நம்ம நல்ல முறையில் அமல் செஞ்சிட்டோம்னு சொன்னா மறுமையில் என்ன கிடைக்கும்? நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை எல்லோரும் என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லோருக்குமே தெரியும். இந்த ஹதீஸ் சொல்லிட்டு இந்த ஹதீஸ்க்கு ஒரு சரணம் கொடுக்குறாங்க, இந்த ஹதீஸ்க்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன அழகான விளக்கம் பாருங்க. இந்த ஹதீஸுக்கு சொல்றாங்க, அத்துன்யாவல் ஆஹிரா, இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகம் என்பது பர்பத்தான், இரண்டு விஷயங்களை கொண்டது. இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்றுக்கு ஒன்றாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுல ஒன்று என்னது? அல் வாஹிதா, ஒன்று என்னன்னு சொன்னா தரல்லா வாஹிதா, ஒன்று ஒரு மனிதரை திருப்திப்படுத்துவோம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நம்ம என்ன செய்வோம்? திருப்திப்படுத்துவோம். அவருக்கு பிடித்த காரியங்களை செய்வோம், அவருக்கு எதுவெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அல்லது ஒன்று இதுதான் இந்த உலகம். உலகத்தை சிம்பிளா சொல்றாங்க, ஒன்று ஒரு மனிதனுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். இன்னொன்று என்ன? அல்லது அவருடைய கோபத்திற்கு என்ன செய்யறோம்? கோபமான விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒன்று இது அல்லது அது. இந்த ரெண்டும் தான் இந்த உலகத்துல போட்டியுமாக ஓடிக்கொண்டு இருக்குங்கிறாங்க. இந்த ரெண்டும் தான் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து யோசிக்க போகும்பொழுது நமக்கே தெரியும், ஆமா இந்த ரெண்டு தான் நமக்கு இந்த உலகத்துல ரொம்ப நம்ம கொண்டு போயிட்டு இருக்குது. ஒண்ணு திருப்திப்படுத்துவோம் அல்லது கோபப்படுத்துவோம். இந்த ரெண்டு தான் ஒன்று கொண்டாக வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ரெண்டையும் சொல்லிட்டு அந்த ஷரங்களை சொல்றாங்க, கடைசியாக ஒரு முஃமின் என்பவன் எதை தேர்வு செய்வான் தெரியுமா? இந்த துன்யாவை தேர்வு செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் என்பவன், ஒரு முஃமின் என்பவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும்
கட்டுப்பட்டவன் எதை தேர்வு செய்வான் தெரியுமா? அதையே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்தை விட்டுட்டு நிரந்தரமான ஒரு உலகம் இருக்குது அல்லவா, அந்த உலகத்திற்காக வேண்டியாக எல்லா தயாரிப்பும் செய்வான். அவன் தான் முஃமின் அப்படிங்கிறான். அவர் தான் முஃமினாக இருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தியை நமக்கு என்ன செய்றாங்க, அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை, இந்த உலகத்தினுடைய ஆசைகளை, எதுவெல்லாம் உங்களுக்கு ஆசையாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம இன்னைக்கு அதைத்தான் அதிகமாக நேசிக்கிறோம், அதைத்தான் நமக்கு உயிருக்கு உயிராக நேசித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு, லின்னாஸ் இங்க முஃமின்ங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்த நல்லா விளங்கிக்கிறோம். இந்த வசனத்தை ரொம்ப கவனம் செலுத்தணும். ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு ஸுய்யினத், ஸுய்யினத்னா ஜீனத்னு அர்த்தமா, அழகாக்கப்பட்டது, அழகாக இருக்கும். எது அழகாக இருக்கும்? ஹுப்பு ஷஹவாத். அடுத்த அந்த வசனத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒன்று அழகாக இருக்கும், ஹுப்பு ஷஹவாத் கவர்ச்சியாக இருக்கும். ஒன்று அழகு, இன்னொன்று கவர்ச்சியாக இருக்கும். பார்ப்பதற்கு எதை பார்த்தாலும் ஒரு ஈர்ப்பு தோன்றும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. எந்த விஷயத்தெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு பட்டியல போடுறாங்க. எந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு ஈர்ப்புகளும் நமக்கு ஆசைகளும் முஹப்பத்துகளும் வரும் என்பதை ஒரு பட்டியலை போட்டு சொல்லிட்டே வராங்க. எந்த விஷயங்களை பட்டியல போடுறாங்க? மினன் நிசாஇ பெண்கள், வல் பனீன ஆண்கள், வல் கனாதீர அல் முகந்தரதி மின தஹபி வல் ஃபித்ததி வல் ஹைலி அல் முஸஃபமதி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் பட்டியல் போடுறாங்க. இது எல்லாம் இந்த உலகத்துடைய இன்பம், இதுவெல்லாம் இந்த உலகத்துடைய கவர்ச்சி, இதுவெல்லாம் இந்த உலகத்துடைய ஆசைகளை தூண்டக்கூடியது. அதனுடைய பட்டியல் அப்படியே சொல்றாங்க பாருங்க. பெண்கள், ஆண்கள், திரட்டப்படக்கூடிய தங்கம், தங்க ஜுவல்லரி பாத்தீங்களா? இந்த தங்கம் நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துடைய ஆசை எப்படி தூண்டும்? இன்னும் வேணுமே, இன்னும் ஆசை இருக்க, இன்னும் கொஞ்சம் வேங்கலாமே, இப்படிங்கிற ஒரு மஹபத்தை இந்த துனியாவோட கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வெள்ளி குவியல்கள், வெள்ளி குவியல்கள், அதுவெல்லாம் இந்த உலகத்துடைய இன்பங்கள் அதிகமாக சேர்ப்பது என்பது. அதே போன்று கால்நடைகள், ஆடு, மாடு, குதிரை, எதுவெல்லாம் இருக்கிறதோ இது எல்லாம் நமக்கு அலங்காரமாகவே இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க விளை நிலங்கள், விளைச்சல் நிலம் இருக்கு பாத்தீங்களா? இடம் வாங்குவோம், இன்னும் இடம் வாங்கணும் ஆசைப்படுவோம், இங்க வாங்கணும் ஆசைப்படுவோம், அங்க வாங்கணும். இதுவெல்லாம் நமக்கு என்ன செய்யப்படும்? ஒரு ஆசையாக இருக்கும் என்று என்ன செய்யறாங்க? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறாங்க. அந்த வசனத்துடைய கடைசி பகுதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை நம்ம நன்றாக கவனிக்கணும். மத்தாஉல் ஹயாத்தி துன்யா வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். இதை விட ஒரு அழகிய புகலிடம் ஒன்று இருக்கிறது. இதை விட ஒரு அழகிய புகலிடம் ஒன்று இருக்கிறது. அந்த புகலிடத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க என்ன செய்யுங்க? அர்ப்பணித்து செய்யுங்க என்று என்ன செய்யறாங்க? அழகான ஒரு வாசகத்தை என்ன செய்யறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கிறாங்க. அந்த வாசகத்தினுடைய அடுத்த ஒரு வாசகம் இருக்கிறது. இதை நம்ம ரொம்ப கவனம் செலுத்திக்கணும். இந்த வாசகம் நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். நபியே, நீங்க எந்த மக்களை சந்திக்கிறீங்களோ அந்த மக்களிடத்துல போய் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்லணும்? குல் அவ் நபியுக்கும் பி கைரின். நபியே, நீங்கள் எந்த மக்களை நீங்க சந்திக்கிறீங்களோ அந்த மக்களை போய் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? குல் அவ் நபியுக்கும் பி கைரின். அவங்களுக்கு எதுவெல்லாம் சிறந்ததாக இருக்கும் தெரியுமா? மன் தாலிக லில்லதீன தகவ் ரப்பஹும்ங்கறான். உங்களுக்கு எந்த மக்களை நபி நீங்க சந்திக்கிறீங்களோ அந்த மக்களிடத்துல போய் நீங்க சொல்லுங்க, எது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தெரியுமா? எது அவர்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா? அவர்கள் இத்தகவ் ரப்பஹும், தன் ரப்பை அவர்கள் அஞ்ச வேண்டும். அதான் சொல்றாங்க. இந்த உலகத்துல இவ்வளவு குவியல்களையும் இவ்வளவு அருள்கொடைகளையும் ரப்பு தருகிறான் பாத்தீங்களா? இது அனுபவிக்கிறது பிரச்சனை கிடையாது. அனுபவிக்கலாம், ஆசை தானே, கவர்ச்சி தானே, எல்லாம் பார்க்க ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? இத்தகவ் ரப்பஹும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் வஞ்சிக்கிடுங்க. எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க. அல்லாஹ்வை நீங்கள் பயப்படவில்லை
இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் நாளை மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் என்று புரிகிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என் ரப்பு எனக்கு இதை கொடுத்திருக்கிறானா, ஒரு உணவு என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான், தண்ணீரை எனக்கு ரப்பு தந்திருக்கிறான், அழகான முறையில் வீடை தந்திருக்கிறான், தொழுவதற்கு மஸ்ஜித் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதை நீ பயன்படுத்த வேண்டிய முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த துனியாவில். அப்படி நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்வை நாம் அஞ்சவில்லை என்று அர்த்தம். அதுதான் சொல்லி காட்டுறான். நபியே, நீங்க எந்த மக்களை போய் சந்திக்கிறீங்களோ அந்த மக்கள்கிட்ட நபி நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவர்களுக்கு சிறந்தது எது தெரியுமா? இவ்வளவு அருள் கொடையை ரப்பு கொடுத்திருக்கிறான், இவ்வளவு அழகாக இந்த உலகத்தை வடிவமைத்திருக்கிறான், இதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா? அந்த மக்களிடத்தில் நீங்க சொல்லுங்கள், இத்தகு ரப்பகும், ரப்பை அஞ்சி நடங்க. வேற யாருக்கு பயப்படுகிற அவசியம் இல்லை. மார்க்கம் தான் சொல்லுகிறது. மார்க்கம் தான் சொல்லுகிறது. இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அழகான வாசகம் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ், இதுதான் உங்கள் இறைவன் என்று நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டுட்டீங்களா? அதுல உறுதியாக இருக்கிறீங்களா? நீங்க என்ன செய்ய வேண்டாம், சும்ம இஸ்தகாமு, அதுல உறுதி நிலைச்சா இருக்கிறீங்களா? ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். வாசகம் அப்படி அல்லாஹ் ரப்பல் அழகாக சொல்றான். அப்ப இந்த உலகத்துல ரப்பு தான் நமக்கு முக்கியம், நாளை ஆখিরাத்து தான் முக்கியம் என்று வாழுகிற பொழுது உண்மையிலேயே ஒரு இறை விசுவாசி கண்டிப்பாக ரப்பை பயந்தவனாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்வான். அதான் ரசூலுல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ் அருள்கொடை கொடுத்திருக்கிறானா, கொஞ்சம் அல்லாஹ் நினை. உலகத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், துனியாவுடைய விஷயங்களை பாருங்க. உலகத்துல வாழும் பொழுது நம்ம ஒரு கடையில வேலை பார்க்கிறோம். நம்மளுடைய கடையில வேலை பார்க்கும் பொழுது நமக்கு முதலாளி ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க தொழிலாளி. முதலாளி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு என்ன செய்யறோம், பயந்து உடனே இல்லைன்னா சேலரியில கை வச்சு போடுவார், இல்லைன்னா சேலரியில போடு அப்படின்னு இந்த மாசத்துல இப்படி பிரச்சனை. அப்போ இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு தொழிலாளி என்பவன் முதலாளிக்கு எந்த அளவிற்கு ஒரு பயபக்தியோடு, எந்த அளவிற்கு அவருக்கு அவனுடைய எல்லா விஷயங்களையும் செய்கிறான்னு சொன்னா, படைத்த இறைவனுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பரிசோதனை என்பது, இந்த சுய பரிசோதனை என்பது எனக்கும் சேர்த்தா நான் பேசிட்டு இருக்கேன். என் ரப்புக்காக, என்னை படைத்தவனுக்காக, என்னை உருவாக்கியவனுக்காக இந்த உலகத்தை நான் என்ன அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறேன், என்ன அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறேன். இபாதத்து விஷயங்கள் எப்படி இருந்திருக்கிறேன், ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கிறேன், அண்டை வீட்டுக்கார விஷயத்தில் எப்படி யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகம் என்பது நமக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு களம் என்பது புரிஞ்சுக்கிடுங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சகாபாக்களுக்கு இந்த உலகத்தின் இன்பங்கள் வந்துடக்கூடாது, இந்த உலகத்தின் மீதான ஆசைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க தெரியுமா? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, யமன் நாட்டுக்கு ஃபண்ட், அதாவது பொருளாதாரத்தை ஜிஸ்யா வரியை கலெக்ட் பண்றதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. நீண்ட ஒரு வரலாற்று சம்பவம், முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன் அதுல. அப்போ அந்த ஃபண்டை கலெக்ஷன் பண்றதுக்காக வேண்டி அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, அங்க போறாங்க. அப்போ ஃபண்டை கலெக்ஷன் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு குறைவான ஒரு ஃபண்டை கலெக்ஷன் பண்ணிட்டு என்ன செய்றாங்க, திரும்ப ஊருக்கு திரும்பி வருகிறார். வந்த உடனே இங்க என்ன நேரம், காலை நேரம் வருகிறது, சுபுஹினுடைய தொழுகையினுடைய நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹினுடைய தொழுகையை வச்சு முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அன்சாரிகளை பார்க்கறாங்க. அன்சாரிகளையும் முஹாஜிர்களும் இருக்கிறாங்க. அந்த முஹாஜிர் அன்சாரிகளையும் பார்க்கறாங்க. முகத்துல ஒரு சந்தோஷம் வருது, முகத்துல ஒரு புன்முறுவல் வருகிறது. என்ன புன்முறுவல்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் வந்துட்டாங்க, நமக்கு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய இதுல இருந்து நமக்கு என்ன, நமக்கு பொருளாதாரங்கள் கிடைக்கும், நமக்கு ஏதாவது நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆசையோடு ஒரு மகப்பதிக்கும் ஃபஜருடைய தொழுகை முடிந்தவுடன் இந்த சம்பவம் நடக்குது. ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, அன்சாரிகள், நல்ல விலகிக்கிடணும். அன்சாரிகள், முஹாஜிர்கள்
திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அன்சாரிகளை பற்றியும் முஹாஜிர்களை பற்றியும் அவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார். அல்லாஹ் பேசுறான், நன்மையில் முந்தியவர்கள் அந்த முஹாஜிர்களுக்கும் அந்த அன்சாரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்துறாங்க. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா அப்படிங்கறத பாடத்தை கொடுக்குறாங்க. எல்லா மக்களும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜர்ராஹ் வருகிறார், வந்த உடனே அந்த ஜிஸ்யாவுடைய வரியை பெற்றுக் கொள்ளலாம் அவ்வளவு ஆசையோடு இருக்கிறார்கள், முகப்பத்தோடு இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முஹாஜிர்களையும் அந்த அன்சாரிகளையும் உட்கார வச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும், உங்கள் மீது வறுமை வந்து விடுமோ நினைச்சு நான் பயப்படலைங்கிறாங்க. யாருக்கு பணம் கொடுக்குறாங்க? முஹாஜிர் அன்சாரிக்கு சொல்றாங்க, உங்கள் மீது வறுமை வந்து விடுமோ என்று நினைச்சு நான் பயப்படல, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு நினைச்சு நான் பயப்படல, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப உணவு இல்லாம நீங்க திண்டாடுவீங்க என்று நினைச்சு நான் பயப்படல. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, வலாகின்னி அஹ்ஷா அலைக்கும், என்றாலும் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன். எதை நினைத்து தெரியுமா? அன் துபஸக துன்யா அலைக்கும், இந்த துன்யாவின் மீது நீங்கள் துபஸத் பறந்து இந்த துன்யாவின் மீது ஆசை விழுந்து விடுமோ, இந்த துன்யாவின் மீது முஹப்பத் ஆகி விடுவீர்களோ, இந்த துன்யாவில் நீங்கள் விழுந்து விடுவீர்களோ, இந்த துன்யாவுடைய ஆசையுடைய காரியத்திற்கு நீங்கள் விழுந்து விடுவீர்களோ என்று நினைத்து நான் பயப்படுகிறேன். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொடர்ச்சியாக சொல்றாங்க, கமா புசிதத் அலா மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகம் வாழ்ந்தார்களே, உங்களுக்கு முன்னால் சில சமூகம் வாழ்ந்தது, அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் ஃபதனாஃபஷுஹா கமா தனாஃபஷுஹா வ துஹ்லிகுகன் அஹ்லக்துஹும் அப்படிங்கறாங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் இப்படி இருந்ததுனாலேயே, இந்த துன்யாவின் மீது ஆசை வைத்ததுனாலேயே அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே போன்று நீங்களும் இந்த துன்யாவின் மீது ஆசை கொண்டு, இந்த துன்யாவின் மீது முஹப்பத்து கொண்டு, நீங்கள் இந்த துன்யாவின் மீது ரொம்ப ஈர்ப்புடையவர்களாக மாறிவிடுங்கள் என்று நினைத்துதான் உங்களுக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னா பாடம் கொடுக்கிறாங்க. பாடம், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறாங்க. இதை விட ஒரு சிறந்த உலகம் உங்களுக்கு இருக்குது. அந்த உலகத்திற்காக வேண்டி இந்த உலகத்துல தியாகம் பண்ணுங்க, உலகத்துல தியாகம் பண்ணுங்க. நமக்கு தூக்கத்தை தியாகம் பண்ண முடியல, நமக்கு சுபவனுடைய தொழுகையாக இருக்கணும், மற்றவரை இன்னவரை தொழுகையாக இருக்கணும், எல்லா தொழுகையும் நம்முடைய பின்னணிகள் வந்து கொண்டே இருக்கிறார். காரணம் ஹுப்பு துன்யா, ஹுப்பு துன்யா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள் அல்லவா? இந்த சமுதாயத்திற்கு ஓடை நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்களா? போதும் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, போதாது எங்களுக்கு. சேகரிப்பது தப்பு கிடையாதுமா, ஆனா வறுமையை மறந்து சேகரிக்கும் போது அது தப்புங்கிறது மாட்டோம். சேர்த்து வைக்கிறது, பொருளாதாரத்தை கூட்டி வைக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை கூட்டி வைக்கும் பொழுது மறுமையை மறப்புறோம் பார்த்தீங்களா, இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூட உங்களுக்கு அறிந்த ஒரு வசனத்தை நான் சொல்றேன். இந்த உலகத்துக்கு நம்ம இதன் மீது தான் முகப்பத்திலே அதிகமாட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்ட பாருங்க, வைலுல் குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, குறை சொல்லி புறம் பேசி தொழிற்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் கேடுதான் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அல்லதி, அவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ஜமஅ மாலன் வஅத்ததா, ஜமஅ ஒன்று கூட்டுறான், ஒன்று கூட்டுறான், மாலன் வஅத்ததா, ஒன்று கூட்டதுக்கு அப்புறம் அதை எண்ணம், அததனா எண்ணிதான் வருது, அத்ததா எண்ணுகிறார்கள். அந்த பொருளாதாரத்தை அப்படி எண்றான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நீங்க இல்லைன்னா சூரா ஹுமஸால எடுத்தோம்னா படிச்சு பாருங்க. அவர் என்ன செய்யறாங்க? அல்லதி ஜமஅ மாலம் வஅத்ததா, இயல்புதான் சேகரிப்பது ஒன்று, அதை என்ன செய்வோம், சேகரிச்சுட்டு என்ன செய்வோம் என்றது ஓகே, அதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்த வசனம் வருது பாருங்க, அயஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அயஹ்சபு, அவன் நினைக்கிறான், அவன் கருது கொண்டு இருக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அயஹ்சபு அன்ன மாலஹு, என்னுடைய இந்த பொருளாதாரம்
என்னுடைய இந்த மால் அந்த மாலமும் என்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ செய்துவிடும் என்று நினைக்கிறான். நிரந்தரமாக இந்த உலகத்தில் அதை வாழ செய்துவிடும் என்று நினைக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கல்லா, அவ்வாறல்ல, புரிந்து கொள்ளுங்கள், அவ்வாறல்ல, கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுஃபா, அவர் ஹுத்தமா என்ற நரகத்தில் அவர் தூக்கி வீசப்படுவாங்க. ஹுத்தமா என்ற நரகத்தில் அவர் தூக்கி வீசப்படுவார். இந்த உலகத்தில் ஆசையை வைக்கும் பொழுது அந்த ஹுத்தமா எப்படி இருக்கும் அதை அல்லாஹ் வர்ணிக்கிறான். இவ்வளவு விஷயங்களை நம்ம சொன்னாலும் கூட நம்முடைய மக்களுக்கு இதுல இருந்து ஒரு விடிவு நம்ம வரலாம். இன்னும் நம்ம உலகத்தை பற்றி நிறைய நேரங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் ஏன் நம்மிடத்தில் விவாதத்தில் தோல்வி வந்துகிட்டே இருக்கு, தோல்வி வந்துகிட்டே இருக்கு. அலட்சியம், பொடுபொருட்கள். என்ன இன்னைக்கு நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு போனா நாளைக்கு பார்த்துக்கிடலாம், இன்னைக்கு நாளைக்கு தொழுதுக்கிடலாம், தொழாமல் இருக்கிற அந்த நிலையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மௌத்தினர் தான் என்ன இருக்கு, எப்படி இருக்கு சுபனுடைய தொழாம பாம்பு சொல்லியாச்சு, இகாமத்து சொல்லியாச்சு, தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நைட்டு ஃபுல்லா ஒர்க் பிசினஸ் டைம், பட் டயர்டா துனியாவுக்கு ஓகே சம்பாதிச்சாச்சு. நைட் ஆனா தூங்குறோம், மாஷா அல்லாஹ், ஒரு ஓய்வு நமக்கு கிடைக்குது. அந்த ஓய்வு காலை வரைக்கும் அது தொடர்ச்சியாக இருக்கிறது, காலை வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓய்வு நமக்கு போகல, அப்படியே படுத்து கிடக்கிறோம். மலத்தில் மூத்து வருகிறார், ரூபை குடுக்கி விட்டார். நம்முடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தொழாத வரலாகவே படுத்து கிடக்கிறோம். யோசிக்கணும், நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி மரணம் அதே நிலையில் நாளை எழுப்பப்படுவாய், கேள்வி கேட்கப்படும். நல்ல விளங்கிக்கிறீங்க. நம்ம சாதாரணமா இந்த உலகத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நீங்க மௌத்து ஆனதுக்கு அப்புறம் இந்த கபருக்குள்ள கொண்டு உள்ள வைப்பாங்க தெரியுமா? 3 கேள்வி இருக்கு பாருங்க. அதுல இருக்கலாம் டெஸ்ட். என்னங்க இந்த உலகம், என்னத்தை கொண்டு போகிறோம்? மரணம் அடையும் பொழுது என்னங்க என் புள்ளிய தோண்டி உள்ள வைக்கும் பொழுது என் சொத்து பத்தா உள்ள உடையன்னு சொல்லுவேனா? என் பிள்ளைக்கு நான் என் பிள்ளை என்ன மௌத்து ஆயிட்டமே அந்த சொத்து பத்தெல்லாம் கொண்டு உள்ள வச்சு மூடு அப்படி என் பிள்ளைக்கு நான் சொல்ல முடியுமா? உலகம்னு ஆசைப்படுறோம், எல்லாம் அதிகமா ஆசை வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் இந்த உலகம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைன்னு நிறைய தடவை நிறைய முறை சொல்றாங்க, எச்சரிக்கையாக சொல்றாங்க. எந்த இடத்துல சொல்றாங்க தெரியுமா? யுத்தக்கலாம், போர்க்களத்தை சந்திக்க போறாங்க. அகல் போர் தோன்றுதல், அதனுடைய அந்த அகல் ஹந்தக் யுத்தம் நடக்கிறது. அந்த ஹந்தக் யுத்தம் நடக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு குன்னமஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து கொண்டு ஹந்தக்காக வேண்டி ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ரெடி ஆகி கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? குழி அகல் தோன்றாங்க, பிளானிங். அந்த போர்க்களத்தினுடைய நீண்ட ஒரு வரலாறு. அப்ப அந்த அகலுடைய தோன்றுதல் நடக்கிற பொழுது அங்க என்ன அகல் தோன்றுதல் அந்த இது நடக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? தன்னுடைய தோழர்களுக்கான வழி துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা ஃபக்ஃபிர் லி அன்சார் வல் முஹாஜிர். அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்காக வேண்டி துஆ செய்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன துஆ செய்றாங்க? யா அல்லாஹ், இப்படி இந்த யுத்த களத்திற்காக வேண்டி இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு லா ஐஷ இல்லா ஐஷ ஆখিরা. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இறைவா, மறுமை வாழ்க்கையை தவிர இவர்களுக்கு வேற எந்த வாழ்க்கையும் பறிக்க மாட்டேன். இவர்களுக்கு மறுமையை தான் முக்கியம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மறுமையை தவிர எதுவுமே அவர்களுக்கு வேண்டாமையாகும். இல்லாட்டி துவா செய்யறாங்க. யாருக்காக? முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் துவா செய்யறாங்க. அந்த போர்க்களத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்க, மறுமைக்காக வேண்டி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாடத்தை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை யோசிச்சு பாருங்க. நம்மளே இந்த உலகத்துல வாழும் பொழுது அதிகமான ஆசைகளை வைக்கிறோம். அது வேணும், இது வேணும், இது வேணும். ஆனா எல்லா விஷயத்திலையும்
ரப்பை மறந்துடுங்க. உங்களை படைத்தவன் அல்லவா, உங்களை உருவாக்கியவன் அல்லவா. உங்களுக்கு ஒரு காலையில சாப்பாடு, அதே மாதிரி மதிய சாப்பாடு, அதே மாதிரி நைட்டு சாப்பாடு, நம்மளால 3 வேளை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. தோழர்களுக்கு அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு பேரித்தம்பழத்தை தின்றுகிறார். வெறும் பேரித்தம்பழத்தை தின்று இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறார். எதற்காக அப்படி பாதுகாக்க? அவர்களுக்கு எல்லாம் ஆசைத்துதான் வருகை, ஆகிரத்திற்காக தான். இந்த உலகம் ஒன்றும் இல்லை, ஆகிரத்திற்காக விட தன்னை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் அந்த உத்தம தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும். இப்ப நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஷஹாதத்தை சொன்னார்களோ அதே ஷஹாதத்தை நாம சொல்லி இருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன மாற்றம் நமக்கு வந்திருக்குது? இதைத்தான் யோசிக்கணும். நான் இன்னைக்கு ஃபஜ்ருடைய நேரத்துல தொழணும்னு சொன்னா நாளை மறுமை என் ரப்ப நேரத்துல கேள்வி கேட்பான் என்பது நம்ம வரும். என் பிள்ளைகள் இன்னைக்கு தொழலையா, நல்லா கேட்பான்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இப்பமே உருவாக்குங்க. இல்லைங்க சின்ன பிள்ளைங்க வந்து தூங்கட்டுங்க. இப்பமே உருவாக்குங்க பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை உருவாக்கி நம்முடைய சந்ததிகளை இபாதத்துடையவர்களாக ஒரு சாலியான சந்ததிகளாக கொண்டு வாங்க. அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், இதை விட மறுமை நமக்கு சிறந்தது தெரியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, வல் தந்து நஃப்ஸுமா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளுக்காக வேண்டி நீங்க என்ன தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க, என்ன தயார்படுத்தி வச்சிருக்கீங்க, உங்களை எப்படி சுயபோது செய்து கொண்டு வச்சிருக்கீங்கன்னு செய்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். திருமறை குர்ஆன் நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு அழகான ஒரு களம். எந்த களம்? அமல் செய்வது. நல்ல சாலிகான அமலை செய்யுங்க. உலகத்துல எத்தனை நாட்கள் வாழ போறது நமக்கு யாராலையும் உறுதின்னு சொல்ல முடியாது. யாரும் சரி நான் 105 வயசு, 150, 200 வயசுல வாழுவேன், 100 வயசு வாழுவேன், 50 வயசுல என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்னுடைய ரூபை எப்ப வேணாலும் எடுக்கலாம், என்னுடைய உயிர் எப்ப வேண்டுமானாலும் பிரியலாம். ஆனால் பிரிவதற்கு முன்னால் இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அமல் விஷயத்தை நான் எப்படி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு, இந்த உலகம் என்பது ஒரு அமல் செய்யக்கூடிய களமாக எடுத்துக்கொண்டு, இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது நல்ல சாலிகான அமல்களை செய்து நல்ல மறுமைக்காக வேண்டி நம்மளை முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நான் பாக்கியத்தை தௌஃபீக்கை நமக்கு வழங்குவான் என்று கூறி யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد صلى الله عليه وسلم. أما بعد. கணிதத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில அற்பமான இந்த உலகம், அந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் ஒரு சில செய்திகளை நாம் தெரிவிக்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறை விசுவாசி, ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுக்கு பொருளாதாரத்தில் அதிகமாக தருவதும், அதே போன்று முகத்துல ஒரு அழகை ஏற்படுத்துவதற்கும், அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன விஷயம் தெரியுமா? அது அஸ்ஸலா, தொழுகை. இந்த தொழுதிங்கன்னு சொன்னா எல்லா கஷ்டங்களும், எல்லா கவலைகளும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இங்கதான் இருக்கும். அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா அல்லாஹ் சொல்றான். கிதாபன் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேரம், அந்த நேரத்தை
நேரத்துல நீங்க சொல்லணும். நல்லா நீங்க பாருங்க, இந்த தொழுகை மட்டும்தான் எங்க வச்சு கடமையாக்கப்படுகிறது? விண்ணுலக பயணத்துல வச்சு கடமையாக்கப்படுது. மற்ற மற்ற சில சட்ட திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்தந்த ஊர்களை வச்சு அப்படியே கடமையாக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த தொழுகையினுடைய சப்ஜெக்ட் மட்டும் எங்க வச்சு விண்ணுலக பயணம், விண்ணுலக பயணத்துல பயணம் 50 நேர தொழுகை நமக்கு கடமையாக இருந்தா யோசிச்சு பாருங்களேன். சிந்தனையே உள்ள முடியல, நமக்கு வேலை பார்க்கவே முடியாது, டைமே இருக்க, முழுவதுமா தக்பீர் தொழுகை தான் 50 நேர தொழுகையாக இருந்தால். ஆனா இந்த 50 நேர தொழுகையை தொழுதால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை இந்த 5 நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 5 நேர தொழுகையில கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ வந்து நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு முக்கியமான ஒரு அமல் என்னன்னு சொன்னா முதல்ல சொல்லுங்க, அல்லாஹ்வை வணங்குறது, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதனாக வாழ்வது. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல நாம் தேர்வு செய்யும் முதல் விஷயம் இதுதான். எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் 2வது விஷயம் அல்லாஹ்வுக்காக வரும்பொழுது ரப்புக்காக அர்ப்பணிப்பு செய்யுங்க, தியாகம் செய்யுங்க, நேரத்தை தியாகம் செய்யுங்க, தூக்கத்தை தியாகம் செய்யுங்க. எவ்வளவு விஷயம் நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்காக மட்டும் நீங்க தியாகம் செய்யணும். அப்போ வந்து தொழுகை என்பது ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அதை நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது இதை ரொம்ப கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக, அந்த தொழுகையில நீங்க ஓதக்கூடிய எல்லா துஆக்களும் சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு உங்களுடைய பாவத்தை கழுவக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். உதவி செய்யறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும், சலாம் கொடுத்து முடித்து ஓதக்கூடிய துவாவாக இருக்கட்டுமே, எல்லாம் உங்க பாவத்தை கழுவும், வேற ஒண்ணுமே இல்லை. அவன் வந்து இவ்வளவு அற்புதமான இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இந்த அழகான இந்த ஒரு செயலாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்திடுங்க. அதன் மூலமாக நாளை வறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் மனமார்ந்த நிறைவு செய்கிறேன். இன்ன அல்லாஹ் யக்ஃபிரு பில் அஜ்ரி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம்.